இன்னும் 3 வருஷத்துல ஒரு 30,00,00,000 பேருக்கு மேல வேல போயிடும் அப்படின்னு சொன்னா, அவ்வளோ ஈஸியா எடுத்துக்க முடியுமா? இல்ல எல்லாருக்கும் நம்ம ஊர்ல இருக்கவங்களுக்கு தான் வேல போகுதா? யாருக்கோ தானே போப்போது அப்படின்னு யோசிக்க முடியுமா? அந்த விஷயத்த நம்ம பார்ப்போம், பேசுவோம். இன்னைக்கு எல்லாரும் வாயிலயுமே ரொம்ப ஈஸியா வரக்கூடிய விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, ஏஐ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இது பேச யாரும் தெரிஞ்சு பேசுறோமோ, தெரியாம பேசுறோமோ இல்ல. ஆனா எல்லாருமே இத யூஸ் பண்ணக்கூடிய காலகட்டத்துக்கு கட்டாயத்துல தள்ளப்பட்டுட்டோம் அப்படின்றதுதான். 1வது படிக்கக்கூடிய ஒரு குழந்தை ஏதாவது சந்தேகம்னா, டீச்சர கேட்கலாமா? அம்மாவ கேட்கலாமா? அப்பாவ கேட்கலாமான்றத போயி, "ஃபோன குடுங்க" அப்படின்னு ஃபோன வாங்கி, அது Claudeலயோ, இல்ல Geminiலயோ, இல்ல ChatGPTலயோ, இல்லன்னா நம்ம பெர்ப்ளெக்ஸிட்டிலயோ இந்த மாரி ஏதாவது ஒரு ஏஐ செலக்ட் பண்ணி, அதுல தூக்கி அவங்க கொஸ்டின போட்டு பதில் எடுத்து நோட் புக்ல எழுதுறதோ, அவங்க ஆன்ஸர் பண்றதோ, இப்படி டெவலப் ஆயிட்டாங்க. இது இல்லன்னு நம்ம மறுக்கவே முடியாது. ஏஐ இன்னைக்கு உலகத்த தலைகீழா மாத்திருக்கு அப்படின்றதுல நம்ம அத உண்மைய ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். நல்ல விஷயம் தான். ஒரு டெக்னாலஜி டெவலப் ஆக நம்ம மனிதர்களோட வளர்ச்சி இன்னும் மேல போகும். இத தான் நம்ம பரிணாம வளர்ச்சியா பார்த்துட்டு இருக்கோம். இத தான் டார்வினோ பேசியிருக்காரு. அப்படின்றதுல இத வரவேற்று தான் ஆகணும். இத நம்ம அவாய்ட் பண்ண முடியாது. இப்ப சாதக பாதகங்கள நம்ம சில விஷயங்கள பேசி தான் ஆகணும். ஏன்னா, இது யாருக்கெல்லாம் நல்லது நடக்கும், யாருக்கெல்லாம் பிரச்சனையா மாறப்போகுது அப்படின்ற விஷயங்கள நம்ம பேசி தான் ஆகணும். நான் உங்கள் வசந்த் சந்திரன். இது உங்கள் பீப்பிள் ஃபேக்ட் சேனல். உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள நம்மோடு இணைந்திருங்கள். ஒவ்வொரு காலகட்டத்திலயும் ஒரு படிப்ப போட்டி போட்டு படிப்பாங்க நம்ம ஊர்ல. இது தொடர்ந்து நடக்கும். ஐடின்னும்போது ஐடி, சிவில்ன்னும்போது சிவில், இல்லன்னா ஒரு காமர்ஸ்ன்னும்போது காமர்ஸ். இப்படி செலக்டடா ஒவ்வொரு கோர்ஸ்க்கு ஒவ்வொரு காலகட்டத்தில டிமாண்ட் இருக்கும். அந்த அடிப்படையில இப்ப ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ எந்த வடிவத்தில குடுத்தாலும் எடுத்து படிக்க மாணவர்கள் போட்டி போட்டுட்டு இருக்காங்க இந்தியால. இது தேவையான்னு கேட்டா தேவை தான். ஏன்னா எதிர்காலம் இனிமே ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அது சம்பந்தமான டெக்னாலஜி இல்லாம இல்ல. ஓகே. இது ஒரு பார்ட். இப்ப படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போணும்ல. வேலை தேவைப்படும். கண்டிப்பா வேலைக்கு போறதுக்கு தானே படிக்கிறோம். இல்லன்னா தொழில் செய்ய போறோம் அப்படின்றதுல, இப்ப அதுக்கு இது பயன்படும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பயன்பட தான் போகுது. இனிமே எந்த வேலைய எடுத்துக்கினாலும் ஏஐ இல்லாம எந்த வேலையுமே இல்ல. அது சாஃப்ட்வேர் வேலையாகட்டும், செக்யூரிட்டி வேலையாகட்டும், இல்ல வீட்டு வேலை செய்யக்கூடிய நம்ம ஆயம்மா வேலையாகட்டும், எல்லாத்துலயுமே ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஐஓடி இது மாரி டெக்னாலஜி இன்வால்வ் இல்லாம நடக்கவே நடக்காது. ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒரு அட்மிட் பண்ணி ஒரு குழந்தை பொறக்கறதுலருந்து ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் செய்ற வரைக்குமே, இது இல்லாம நடக்கவே நடக்காதுன்றது தான் உண்மை. சரிடா, இப்ப இத ஏன் இவ்வளவு தூரம் மொக்க போட்டுன்னுக்குற? என்னதான் பிரச்சனை? நல்லது என்ன? கெட்டது என்ன? இதனால என்ன பாதிப்பு ஏற்படுத்த போகுது? அப்படின்ற விஷயங்கள நம்ம பேச போறோம். ஏன்னா, யாருக்கு இது பெருசா பாதிக்க போகுதுன்ற விஷயங்கள பேசணும். இதுக்கு நம்ம ஒரு கம்பேரிட்டிவ்லி சைனாவ உள்ள கொண்டு வர வேண்டிய சூழல் நமக்கு இருக்கு. ஏன்னா, இன்னைக்கு உலகத்துல இருக்கக்கூடிய மிகப்பெரிய மக்கள் தொகை, அதாவது மக்கள் செல்வத்த வளமா கொண்டிருக்க 2 நாடு, ஒண்ணு இந்தியா, இன்னொன்னு சைனா. இன்னைக்கு சூழல்ல அதிக அளவு யங் பாப்புலேஷன் அதாவது இளைஞர்களை அதிகமா கொண்ட நாடு சைனாவ இந்தியா முன்னாடி போய் நிக்குது. மக்கள் தொகையில இந்தியா, சைனாவ 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம போயிட்டோம். ஆனா 2 பேருக்கும் கம்பேரிட்டிவ்லி 147 கோடி, 140 கோடி ரொம்ப பக்கம் பக்கமா நமக்கு போட்டி சைனா தான். யூரோப்பிய நாடுகளோ, இல்ல அமெரிக்காவோ, மத்த நாடுகள நம்ம கம்பேர் பண்ண முடியாது. நமக்கு போட்டி சைனா தான். அதனால நம்ம சைனாவ இந்த உதாரணத்துக்குள்ள அவங்கள போட்டியாளரா எடுத்துக்கிட்டு தான் ஆகணும். அந்த அடிப்படையில அவங்க டெக்னாலஜில எங்க இருக்காங்க? இந்தியா எங்க இருக்கு? அப்படின்றத நம்ம பேசியாகணும். ஏன்னா, பெரும்பாலும் இந்தியால உழைக்கும் வர்க்கத்த சேர்ந்தவங்க, உடல் உழைப்ப செலுத்தி சம்பாதிக்கக்கூடியவங்க 80,00,00,000 பேருக்கு மேல இருக்கிறாங்க அப்படின்றது தான் உண்மை. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலை செய்றாங்க. ஒரு தொழிற்சாலையில ஒரு தொழிலாளியா வேலை பார்ப்பாங்க. ஒரு ஆப்பரேட்டரா இருப்பாரு. ஒரு மெயின்டனன்ஸ் இருப்பாரு. ஒரு சூப்பர்வைசரா இருப்பாரு. யாராவது ஒரு வண்டி ஓட்டுவாரு. டாடா ஏஸ் ஓட்டுவார். லாரி டிரைவரா இருப்பாரு. செக்யூரிட்டியா இருப்பாங்க. கம்பெனிகள்ல ஏதாவது சப்ளையரா இருப்பாரு. இந்த மாரி ஏகப்பட்ட விதமான தொழில்கள் செய்றாங்க. ஒரு கார் ஃபேக்டரியில ஒரு மெயின்டனன்ஸ் என்ஜினியரா இருப்பாங்க. ஏகப்பட்ட வேலைகள்ல உடல் உழைப்பு சார்ந்து அவர் இன்வால்வ்மென்ட்டோட நடக்கக்கூடிய தொழில்கள் இந்தியால ஏராளம். ஏன்னா, இன்னும் நம்ம ஃபுல்லி ஆட்டோமேஷன்ஸ்ல உள்ள போய் நம்ம இன்வால்வ் ஆகல, மாறல. இப்ப வேலை வாய்ப்புகள் இருக்கு. உருவாக்கிட்டு இருக்கு. வேலை குடுத்துட்டு இருக்கோம். ஆனா, இதே நிலைமை இன்னும் 3 வருஷமோ, இல்ல 4 வருஷமோ கழிச்சு தொடருமா? அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறி. ஏன் அப்படின்னு சொன்னா, நம்ம இப்போ ஒரு ஏஐ இன்டர்நேஷனல் ஏஐ சம்மிட் ஒண்ணு வச்சோம். உலகமே வியக்கக்கூடிய அளவுக்கு இந்தியா தலைமை தாங்கி நம்ம பிரதமர் மோடி அவர்கள் திறந்து வச்சு நடத்துனாங்க. ரொம்ப பெருசா நல்லா பிரம்மாண்டமா இருந்துச்சு. இன்னைக்கு தேவைப்படக்கூடிய மிக முக்கியமான விஷயம். ஆனா, அதுல எல்லாரும் கைகொட்டி சிரிக்கிற மாரி ஒரு கல்கவுட்டியா யுனிவர்சிட்டி அப்படின்ற அந்த யுனிவர்சிட்டி என்ன பண்ணாங்கன்னா, சைனீஸ் ப்ராடக்ட் ஒரு ரோபோ டாக்க வாங்கி, இது எங்க யுனிவர்சிட்டி மூலமா உருவாக்கப்பட்டதுன்னு டிஸ்ப்ளேல வச்சு, அத செய்தியாக்கி உலகம் பூரா நம்மள ட்ரால் பண்ணக்கூடிய விஷயங்கள் நடந்துச்சு. அதே மாரி அதுல ஒரு புரொஃபசர் ஒரு ஒரு மினியேச்சர் ஃப்ளைட்ட வச்சு அவரு அவரு டைரக்ஷன்ல ஓடி போய் அது பறக்குதுன்னு காட்டுறதும், கர கர கரன்னு சுத்தி காட்டுறதும், இது சிரிப்பு
கிழிக்கக்கூடிய விஷயமாவோ, கிண்டல் அடிக்கக்கூடிய விஷயமாவோ உலகம் பூராவும் பேசப்பட்டுச்சு. இதுக்கும் அரசாங்கத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அப்படின்னு. ஏன்னா இது நம்ம வந்து ஒரு அரசு சார்ந்து தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு பேசக்கூடிய சில பேரும் இருக்காங்க. இதுக்கும் அரசுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நம்பி வரவழைக்கப்பட்ட ஒரு யுனிவர்சிட்டி இது மாரி ஒரு எல்கேஜி பசங்க ப்ராடக்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் மாரி டெமோல இப்படி காமிச்சு சொதப்பிட்டாங்க. இதே காலகட்டங்கள்ல சைனீஸோட லூனார் நியூ இயர் செலிப்ரேஷன மிக பிரம்மாண்டமா கொண்டாடுவாங்க. வருஷம் வருஷம் எப்பவுமே அவங்க ஒரு நியூ இயர் செலிப்ரேஷன ரொம்ப சிறப்பாவே கொண்டாடுவாங்க. இந்த வருஷம் லூனார் செலிப்ரேஷன உலகமே வியந்து பார்க்குற அளவுக்கு ஒரு செலிப்ரேஷன செஞ்சு காமிச்சிருக்காங்க சைனீஸ். சைனாவோட வளர்ச்சி 2008 ஒலிம்பிக்க உலகமே எதிர்பார்க்காத அளவுக்கு அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் விதிச்ச தடைகள் எல்லாம் தாண்டி 2008ல முதல் முறையா சைனா யாரும் உலகத்துக்கு அந்த ஒலிம்பிக் இனாகரேஷன் மூலமாவோ, அதுல ஜெயிச்சு கப்புலாம் நம்ம மெடல்ஸ்லாம் வாங்குனது மூலமாவோ யாருன்னு காமிச்சாங்க. அன்னைக்கு முன்னேற ஆரம்பிச்ச சைனா, இன்னைக்கு எங்கேயோ போய் நிக்கிறாங்க அப்படின்றது தான் நம்ம சொல்லியே ஆகணும். ஏன்னா, அவங்க ஒர்க் பண்ணாத செக்டார்ஸே இல்ல. தற்காப்பு கலையான குங்ஃபூவ மனிதர்களோட இணைஞ்சு, குழந்தைகளோட சேர்ந்து ஒரு பார்ட்டிசிபென்ட்ல வச்சு ஒரு புரோகிராம காமிச்சு, உலகத்தையே மூக்கு மேல விரல் வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு புரோகிராம செஞ்சு காமிச்சிருக்காங்க. அதே நேரத்துல நம்ம ஊர்ல ஏஐ சமிட்ல இந்த மாரி ஒரு கல்கோட்டியா யூனிவர்சிட்டி பண்ண ஒரு சம்பவத்தால ஊரே சிரிக்கிற மாரி சூழல் இருந்துச்சு. நம்ம ஊர்ல என்ஜினியர்ஸ் இல்லையா? டெக்னாலஜி இல்லையா? அப்படின்லாம் கேள்வி கேட்கறதுக்குலாம் இங்க வேலையே இல்ல. ஏன்னா இங்க ரொம்ப மிகப்பெரிய என்ஜினியர்ஸ் இருக்கிறாங்க. ரொம்ப பெரிய அறிவாளி ஜீனியஸ்லாம் இருக்கிறாங்க. அவங்க உற்பத்தி ரிசர்ச் ஆராய்ச்சி துறையில ஈடுபட்டுட்டு இருக்காங்க. மிகப்பெரிய ரிசல்ட் நடந்துட்டு தான் இருக்கு. ஏன் நம்ம சைனீஸோட பின்தங்கி இருக்கோம் அப்படின்னு பார்க்கும்போது, அவங்க ஆர்&டிக்கு ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய பட்ஜெட்டும், நம்ம ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய பட்ஜெட்டும் ரொம்ப பெரிய வேல்யூ டிஃபரன்சஸ் இருக்கும். அதையெல்லாம் தாண்டி நம்மளோட ஒரு 10, 15 வருஷம் அவங்க அட்வான்ஸ் டெக்னாலஜில ரன் ஆயிட்டு இருக்காங்க. சரிடா, வேலைக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம்? இது நடந்த விஷயம். உங்ககிட்ட சொல்லிட்டேன். இது சம்பந்தமான கமெண்ட்ஸ வந்து நீங்க கமெண்ட்ஸ் மூலியமா தெரிவிக்கலாம். எஜுகேஷன் அண்ட் எம்ப்ளாய்மென்ட் சம்மந்தப்பட்ட விஷயம்ன்றதுனால இந்த வீடியோவ ரொம்ப முக்கியமான வீடியோவா நான் கருதுறேன். ஏன்னா பேசுறதுக்கு நெறைய விஷயங்கள் இருக்கு. நெறைய விஷயங்கள இன்வால்வ் ஆக்கணும். அப்படி இருக்கும்போதும் இந்த ஒரே வீடியோல எல்லாத்தையும் சுருக்க முடியாது. சில விஷயங்கள மட்டும் பேசுறேன். உங்களுக்கு சந்தேகங்கள் கண்டிப்பா இருக்கும். கேள்விகள் பல இருக்க தான் செய்யும். அத நம்ம வர வீடியோலலாம் பார்த்துக்கலாம். பார்த்து ரெடி பண்ணுவோம். பேசுவோம் அது சம்மந்தமா. சரி, இப்ப என்ன பிரச்சனை? வேலை யாருக்கு போப்போகுது? சாஃப்ட்வேர்ல வேலை செய்றவங்களுக்கு மட்டும் தானே வேலை போகப்போகுது. இல்ல கம்ப்யூட்டர் ரிலேட்டடா வேலை செய்றவங்களுக்கு மட்டும் தானே வேலை போக போகுது. ஏன்னா ஏற்கனவே இந்தியாலயும், உலகம் பூராவும் நெறைய சாஃப்ட்வேர், டெக்னாலஜி ரிலேட்டடா வேலை செய்றவங்களுக்கு மட்டும் தான் வேலை போக போகுது அப்படின்னு நெனச்சா அதுதான் தப்பு. அதே மாரி எல்லா கம்பெனிலயும் இப்பவும் லே ஆஃப் ஆட்கள் குறைப்பு நடந்துட்டு தான் இருக்கு. ஏஐ டெவலப்பால எல்லாரும் வேலைய இழந்துட்டு இருக்காங்கன்னு. அவங்க ஒண்ணும் வீட்ல வேலை இல்லாம இல்ல. வேற கம்பெனிகளுக்கு போய் சேர்ந்து வேலை செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா வருங்காலத்துல இது ரொம்ப அதிகமா இருக்கும். அப்ப அது அவங்களுக்கு மாற்று வேலைகள் குடுக்கக்கூடிய வேலை இருக்குமான்றது மிகப்பெரிய கேள்விக்குறி. இப்ப எந்த மாரி பிரச்சனை வரப்போகுது? சாஃப்ட்வேர தாண்டி மத்த கம்பெனிஸ்ல எப்படி பிரச்சனை வரப்போகுதுன்னு பார்க்கும்போது, இப்ப இந்தியா உலகத்துல பொருளாதாரத்துல 4வது இடத்துல இருக்கு. எல்லாருக்கும் தெரியும். கூடிய விரைவில 3வது இடத்துக்கு போறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப பிரகாசமா இருக்கு. ஆனா இதுக்கெல்லாம் மெயின் காரணம்னா, இந்தியால உற்பத்தி துறை மிகப்பெரிய வளர்ச்சிய கண்டுட்டு இருக்கு. சேவைத்துறை மிகப்பெரிய வளர்ச்சிய பார்த்துட்டு இருக்குன்றது தான் இதுக்கான உண்மை. இப்ப இதுக்கு என்ன மிகப்பெரிய சவால்ன்னு பார்க்கும்போது, தனிநபர் வருமானம் ரொம்ப மிக முக்கியமான பங்கு வகிக்குது. ஒருத்தரோட குடும்பத்துல ஒருத்தருடைய வருமானம் உறுதி செய்யப்பட்டு, இது மாசம் மாசம் வரும். தொழில் மூலியமா வந்துட்டு இருக்குன்றது ஒரு தனிநபர் வருமானம். இதன் மூலியமா தான் இந்திய பொருளாதாரம் நம்ம கணக்கிடப்பட்டு பார்த்துட்டு இருக்கோம். அதே மாரி ஏழை, பணக்கார வித்தியாசம் இல்லாம இருக்குன்னா, எல்லாருக்கும் வேலை, எல்லாருக்கும் வருமானம் இருந்தா தான், அதிலிருந்து நம்ம விலகி இருக்க முடியும். இந்த காலகட்டத்தில உற்பத்தி துறையிலும், உழைப்பு துறையிலும் அதிகமா இன்வால்வ்மென்ட்ல சைனாவ கம்பேர் பண்ணும்போது, இந்தியர்கள் இன்னும் ஃபுல்லி ஆட்டோமேஷன் செக்டாருக்குள்ள போகல. செமி ஆட்டோமேஷன் செக்டாரும் இன்னும் நம்ம பெருசா இம்ப்ளிமெண்ட் பண்ணல. டைரக்ட்டா மேனுவலும், ஆட்டோமேஷனும் மிக்ஸ் பண்ணி தான் செஞ்சுட்டு இருக்கோம். இப்ப மனித வளத்தையும், மிஷினோட டெக்னாலஜியும் சேர்த்து வச்சு தான் செஞ்சுட்டு இருக்கோம். இந்த அடிப்படையில இப்ப வளரக்கூடிய இந்த தொழில்நுட்பம் என்ன மாரி பிரச்சனைகள்லாம் உண்டு பண்ண போகுது அப்படின்னு பார்த்தா, சைனால இப்ப எந்த மாரி டெக்னாலஜிலாம் டெவலப் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, ரோபோட்டிக்ஸ் ஆல்ரெடி அவங்க செஞ்சு காமிச்சுட்டாங்க. ஒரு ரோபோ டாக்ஸ் இதெல்லாம் ஆர்மியில ஈடுபடுத்துற வரைக்கும் எல்லாமே ஓகே. ஏன்னா இது ஒரு சாதாரண மனுஷனோட வேலைய பறிக்குமா? அப்படின்ற கேள்வியோட நிறுத்திக்கலாம். ஆனா அதுக்கு அடுத்து என்னலாம் பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது, அவங்க கார் மேனுஃபேக்சர்ல ஆல்ரெடி சைனீஸ் உலகத்துல அவங்க தான் நம்பர் 1. 30% கார்கள வந்து அவங்க தான் உலகம் பூரா சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. டோட்டல் மேனுஃபேக்சரிங்ல. கன்ஸ்ட்ரக்ஷன்ல சொல்ல வேணாம். முக்காவாசி இந்தியால நடக்கக்கூடிய எக்யூப்மென்ட்ஸ் அதாவது மெட்ரோ ரயில் ஆகட்டும், வளர்ச்சி திட்டங்கள் ஆகட்டும், பிரிட்ஜஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகட்டும், இதுக்கெல்லாம் ஒரு காலகட்டங்கள்ல மேற்கத்திய நாடுகளோட கன்ஸ்ட்ரக்ஷன் எக்யூப்மெண்ட்ட பெருசா நம்பியிருந்த நம்ம, இப்ப
சைனாவோட எக்யூப்மெண்ட்டை வச்சு தான் எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்கோம். நீங்கள் அதை கண் கூட மெட்ரோ ஒர்க்லாம் நடக்கும்போதே பார்த்துருக்கலாம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, வேர்ல்டோட மேனுஃபேக்சரிங் ஹப்பை நம்ம சைனா தான் செய்கிறோம். ஏன்னா உலக நாடுகளுக்கு தேவையான முக்கால்வாசி எலக்ட்ரானிக் பொருளாகட்டும், தேவையான ஆடைகள் இந்த மாதிரி சம்மந்த விஷயங்கள்லாம், அதாவது இதுக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் சைனீஸ் மக்கள் தான் அதிகமாக ப்ரொடக்ஷன் பண்ணி வெளியே அனுப்பிட்டு இருக்காங்க. ஆர்மி சோல்ஜர்ஸில் ஆர்டிஃபிஷியல் ஹியூமனைட் ரோபோட்ஸை இன்வால்வ் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் போகட்டும். மிக குறிப்பாக ஒரு பிரச்சனை என்னன்னா, நம்ம உடல் உழைப்பு சார்ந்து செய்யக்கூடிய வேலை, ஒரு தொழிற்சாலையில் ஒரு மெக்கானிக்கோ, ஒரு மெயின்டெனன்ஸ் இருக்கக்கூடியோ, ஒரு சர்வீஸ் என்ஜினியரோ வேலை செய்யக்கூடியதை சைனால ஒரு ரோபோட்ஸை வச்சு வேலை செய்யக்கூடிய கண்டிஷனை கொண்டு வந்துட்டாங்க. ஒரு குறிப்பா ஒரு ஃபோன் ஃபேக்டரியில ஒரே ஒரு மேன் பவர் கூட இல்லாம 9 செகண்டுக்கு ஒரு ஃபோனை மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய ஒரு ஃபேக்டரிய ரன் பண்ணியிருக்காங்க. Xiaomi ஃபேக்டரிய சைனீஸ் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கார் மேனுஃபேக்சரிங் டார்க் ஃபேக்டரின்னு சொல்லக்கூடிய ஒரு கார் மேனுஃபேக்சரிங் ஒரே ஒரு ஆட்கள் கூட இல்லாம, ஒரு லைட் கூட இல்லாம ஃபுல்லி ஆட்டோமேஷன்ஸ்ல ரன் ஆகக்கூடிய ஒரு ஃபேக்டரிய அவங்க ரன் பண்றாங்க. இந்த மாதிரி ஒரு ஃபேக்டரி இல்ல, நிறைய ஃபேக்டரிஸ் அவங்க டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. ஹாஸ்பிட்டல்ல சாதாரண மருந்து கொண்டு போய் பார்மசில இருந்து ஒரு பேஷண்ட்டுக்கு மருந்து டெலிவரி பண்றதுக்கும், ஆப்பரேஷன் தியேட்டருக்கு சப்ளை பண்றதுக்குமே அவங்க ஆட்டோமேஷன்ஸை நம்பி வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. சர்ஜரி அதுலேயே ரோபோட்டிக் சர்ஜரி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அவங்க ஃபுல்லி ஆட்டோமேஷன் ரோபோட்டிக்ஸை வச்சு விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இதில் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, இது மருத்துவத்துறையை தாண்டி வாசலில் நிற்கக்கூடிய செக்யூரிட்டி. இங்கே மினிமம் ஒரு வேலை ஒருத்தருக்கு கொடுக்குறேன்னா, ஒரு 50 வயசு, 70, 60 வயசுக்கு மேலே ஒரு செக்யூரிட்டி வேலைக்காவது போகலான்னு தோணும். ஆனால் அந்த செக்யூரிட்டி வேலைக்குமே ஒரு ரோபோட்ஸோ, ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலிமா ஒரு சாஃப்ட்வேரையோ டெவலப் பண்ணி, அதையும் இந்தியாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். இது இல்லாமல் ஆட்கள் இல்லாமல் ஓடக்கூடிய வாகனங்கள், எல்லா இடத்துலையும் ஆட்டோமேஷன், ஆட்களே இல்லாமல் ரன்னு நடக்கக்கூடிய ஒரு தொழிற்சாலையை உருவாக்குறதுக்கான டெக்னாலஜி இன்னும் கொஞ்ச நாட்களில் சைனாவில் வந்து உலக நாடுகள் பூரா பரவும். அது இந்தியாவுமே செயல்படுத்தும். அப்போ அங்கே வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களுடைய எண்ணிக்கை குறையும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுக்கெல்லாம் சமாளிக்கிற மாதிரி தேவையான ஸ்கில்லை நம்ம டெவலப் பண்ணிக்கிறதுக்காகவும், அது சம்பந்தமான கல்விகளை நம்ம வளர்த்துக்கணும் அப்படின்றது தான். அதிகமாக பாதிக்கப்பட போது பார்த்தீங்கன்னா, மிடில் கிளாஸ் செக்டாரும், லோயர் மிடில் கிளாஸ் செக்டார்ஸில் இருக்கக்கூடிய மக்களும் தான் நிச்சயமா இதுக்கான பாதிப்புக்கு உள்ளாக போகிறாங்க. உள்ளாக போகிறோம் நம்ம தான். அதுக்கு தேவையான மாற்று ஏற்பாடுகள் நம்ம செய்ய தயாராக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. இன்னும் இதில் பேசக்கூடிய நிறைய விஷயங்களை டாப்பிக்காக எடுத்து நம்ம இதை ஒரு ஒரு வால்யூமாக பேசினா தான் மிக சரியாக இருக்கும். இதில் நிறைய சந்தேகங்கள் இருக்கும். இதை கமெண்ட்ஸ் மூலிமா நீங்கள் கேட்கலாம். அதுக்கான பதில்களை நம்ம கொடுப்போம். இல்லை அடுத்தடுத்த வீடியோக்குள்ள சப்ஜெக்டை நம்ம பேசலாம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலிமா நல்லதை விட கெட்டது இருக்கா இல்லையா அப்படின்றத இந்த வீடியோக்கள் மூலமாக ஒரு சின்ன சாம்பிள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருப்போம். விரைவில் இது சம்பந்தமான முழு டீட்டெயில்ஸும் நம்ம பேசுவோம். உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள நம்ம பீப்பிள் ஃபேக்ட் சேனலோட இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.